சமயம் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் எரிமலை ராமச்சந்திரன், தமிழர் சேனை கட்சியை சேர்ந்தவர். வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஓபிஎஸ் அவர்களினுடைய அரசியல் என்னவாகும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல்ல முடிக்க போறேன் அப்படின்றதையும் அவரே சொல்றாரு. இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அவர் பின்னாடி யாரும் இல்லை. நீங்க அவர் பேசுறதெல்லாம் பெருசா இல்லை, எடுக்கக்கூடாது. திரு ஓபிஎஸ் பின்னாடி அந்த சமூகமே கூட இல்லை, அதுதான் நிஜம். ஆனால் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய அரசியலை முடிக்க போகிறேன்னு சொல்கிறது என்பது ஏதோ தூக்கத்தில் கனவு கண்டி பிதற்ற மாதிரி நமக்கு தெரியுது. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா 2 கோடி தொண்டர்களும் அதிமுக தொண்டர் 2 கோடியும் ஏற்றுக்கொண்டு தான் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக அறிவிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட கூட்டம் கூட்டி செயற்குழு பொதுக்குழு கூட்டி அதிகாரம் அண்ணன் எடப்பாடியார் கூட்டணி பேசுவதற்கும் வேட்பாளர் தேர்வு செய்வதற்கும் முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அதிமுக அலுவலகத்தை கோயிலாக பாவித்த அந்த அலுவலகத்தை உடைச்சி அதில் இருந்த பொருட்களை எடுத்து போன திரு ஓபிஎஸ் இதை பற்றி பேசுகிறதுன்றது அவருக்கே கொஞ்சமாவது மனசு உறுத்தணும் முறையா. ஆனால் அவருக்கு உறுத்தலை இல்லையா? ஒரு அலுவலகத்தை உடைச்சி நீங்கள் கருத்து முரண்பாடு என்பது வேறு, அது நீதிமன்றம் போனீங்க, அதெல்லாம் சரி. ஒரு அம்மா உட்காந்த அந்த அதெல்லாம் அறை கதவை போய் உடைச்சி ரவுடிசம் பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போனவர் இதை பேசுகிறதுக்கு அவருக்கு என்ன இது இருக்குது? நாங்கள் தனி கட்சி வச்சுருக்கோம், எங்களுக்கே மனசு இந்த அளவுக்கு இருக்குன்னா உண்மையான அந்த கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்னவா இருக்கும், மனசு எப்படி இருந்திருக்கும்? அதே போல் திரு ஓபிஎஸும் அவருடைய மகனும் திரு ஸ்டாலினை சந்திக்கும் போது அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? எப்படியாவது போக முடியுமா? அது மாதிரி அவர் இப்பதானே சந்திச்சாரு. அதுதாங்க, எப்படி சந்திப்பீங்க? ஆனா அவர் வலியுறுத்துற விஷயம் ஒன்றும் அதிமுகவுக்கு விரோதமான விஷயம்னு இங்க நிறைய பேர் பார்க்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒன்றிணைந்த அதிமுகன்னு சொல்றாரு. அம்மா அவர்கள் இருந்த நாட்கள்ல எப்படி அதிமுகவில் எல்லாருமே இருந்து செயல்பட்டோமோ அதே மாதிரியான ஒரு அதிமுக செயல்படணும்னு தானே சொல்றாரு. அதை எப்படி தவறுன்னு சொல்வீங்கன்றதானே அவருடைய ஆதரவாளர்களும் சரி, அடிப்படை தொண்டர்களுக்குமே எல்லாருமே சேரணும் அப்படின்ற எண்ணம் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இல்லை? நீங்க விலகி போனவர்கள், பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள், இது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான். அவர் ஏற்கனவே ஒரு முறை கொஞ்ச நாள் முதலமைச்சராக இருந்ததுக்காக கட்சியை அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரியெல்லாம் அவர் பேசக்கூடாது. யாரும் ஒன்றிணைஞ்சு செயல்படுறதில்ல என்றது மாற்று கருத்து யாருக்கும் இருக்காது. ஆனால் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் துரோகம் இழைத்தவர்கள் அவங்க இங்கே இருந்தால் இன்னும் இந்த கட்சியை கெடுப்பாங்களே தவிர, பல சுக்குநூறாக உடைப்பார்களே தவிர, இவர்கள் ஒற்றுமைப்படுத்துகிற நோக்கில் விலகி போனவர்கள் யாரும், நீக்கப்பட்டவர்கள் யாரும் அந்த மனநிலையில் பேசவில்லை என்றதான் அது தொண்டர்களுக்கு புரியும். அவரை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அவரு அது மட்டுமா, இரட்டை இலை முடுக்குவதற்கு வழக்கு போட்டவர் எப்படி அதிமுகவுக்கு உண்மையானவராக இருப்பார்? இருக்க முடியாது தானே. அது பொது சின்னம் என்பது பொது, அது மீது வழக்கு போடுற அவர் எப்படி நல்லவராக இருப்பார், எப்படி உண்மையானவராக இருப்பார்? அந்த கேள்வி எம்போன்றவர்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி, அவருடைய கையில இருக்கக்கூடிய அதிமுக அப்படின்றது குரங்கு கையில பூமாலை கடத்தது போல் அப்படின்ற மாதிரி வைத்திலிங்கம் போன்றவர்கள்லாம் சொல்றாங்க. அதற்கு உங்களுடைய கருத்து என்ன? இந்த மாதிரி தொடர்ந்து எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய அதிமுகவை ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் சரி, விஜய் டிவி அவர்களும் விமர்சனம் பண்றாங்க. அது எப்படி நீங்க அப்படியே புறக்கணிக்கிறது? அதுக்கு பதிலே சொல்லாம எவ்வளவு காலம் புறக்கணிப்பீங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இல்லை, திரு டிடிவி பேசுறதுக்கு அவருக்கு சுத்தமாக இதில் இல்லை, அதிமுகவில் இல்லை. அம்மாவால் நீக்கப்பட்டவர் தான். இன்றைக்கு அவர் தனி கட்சியில் தான் இருக்கார். தனி கட்சி தொடங்கி போன அவர் அதிமுகவினுடைய உள்ள நடக்கிற விஷயங்களை, கட்சிக்குள் நடக்கிற விவகாரங்களை பேசுவதற்கு அவர் யார்? முதல்ல அவர் தனி கட்சி வச்சிருக்காருல்ல, கட்சி வச்சு போயிட்டீங்கல்ல, உங்களுக்கு என்ன? முறையாக அந்த 3 கலர் இங்கே ஏடி அதிமுக பயன்படுத்துகிற மாதிரி அந்த 3 வண்ணம் போடுறதே தவறு. அவருக்குன்னா ரெட்டை இல்லையா? அவருக்கு எதில் ஜெயிச்சார்? குக்கரில் தானே ஜெயிச்சார் அவர். குக்கர் எதுக்கு ரெட்டையிலையை பற்றி பேசுது இல்லையா? தப்பு தானே அது. ஏமா நீங்கள் அதே போல் நீங்கள் குரங்கு கையில் பூமாலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. வைத்தறிச்சலில் பேசுகிற பேச்செல்லாம்
நம்ம அது பொருட்டா எடுத்துக்கவும் கொள்ளாது, எடுத்துக்கொள்ளவும் கூடாது, அதற்கு கருத்து சொல்லவும் கூடாது. வயிற்று எரிச்சல் பேசுறவங்க அப்படித்தான் வளருவாங்க. எடப்பாடி அவர்கள் வந்து நான் எப்பவுமே ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்கள் யாரெல்லாம் கட்சியில இருந்து நீக்கப்பட்டாங்களோ சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா 3 சீட்டு 6 சீட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப பியூஷ் கோயல் வந்து பேசினதுக்கு அப்புறமா கன்வின்ஸ் ஆயிட்டாரோ அப்படின்ற பார்வை வருது. இல்ல, அவங்க அதிமுகவில் பிஜேபியோட அவங்க கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகவில் இருந்து அவங்க நேராக அப்படியே வர முடியாது. ஆனா அதிமுகவில் இருந்து தானே அந்த சீட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. சீட்டு ஒதுக்குனாலும் பிஜேபிக்கு கொடுக்குற அந்த இதுல இருந்து தான் அவங்க பார்ப்பாங்க. ஓகே, அப்ப பிஜேபிக்கு கொடுத்த இந்த சீட்ல இருந்து நீங்க பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லாம ஏன் வந்து 3 சீட் 6 சீட்டுன்னு இப்பவே வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 சீட் 6 சீட்டுன்றது தானே. இல்ல, அது இவங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் கணக்கில் இல்லாதவங்க. நீங்க இல்ல, ஓபிஎஸ் அவர்களுக்கு 3 சீட்டு, டிடிவி அவர்களுக்கு அமமுகவுக்கு 6. அதுதான் சொல்றேனே, அது பிஜேபி வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்றதா இருக்கும். அதிமுக தரப்புல இருந்து நேரடியா இவங்களை கூட்டு நமக்கு இலக்கு வந்து திமுகவை, தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும். அதற்கு யாரெல்லாம் தனித்து நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் பெருந்தன்மையோட ஒருங்கிணைக்கிற வேலையை அண்ணன் எடப்பாடியார் செய்கிறாரு. இவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது வந்து பிஜேபியில தான் வலியுறுத்தி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க அங்கதான் கொடுக்கணும், அவங்க கிட்ட தான் வாங்கிக்கணும். ஏன்னா திரு டிடிவியினுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் ஆகிற மாதிரி இருந்தா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் தானே இத்தனை. இப்போ மட்டும் எப்படி வர்றாரு? வரல. ஆனா அவர் வந்து இப்பவும் அதை மறுக்க தான் செஞ்சிருக்காரு. ஆனா இப்போ எடப்பாடி அவர்கள் நான் என்ன ஆனாலும் சேர்க்க மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் தான் இப்போ சீட் வந்து ஒதுக்கி இருக்கிறாரு. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடியார் தலைமையில் கூட்டணி அமைவதையே விரும்பாத திரு டிடிவி இல்ல, அவர் விரும்பல. இவர் வந்து எப்படி வந்து கேட்பாரு சீட்டு கொடுங்கன்னு? எப்படி கேட்பாரு? கேட்க முடியாதுல்ல. ஏன்னா தலைமை வந்து பொதுக்குழுவும் செயற்குழுவும் கூடி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவும் அதிகாரமும் கொடுக்கப்பட்ட அண்ணன் எடப்பாடியார் கையில இவர்கள் எப்படி வந்து கேட்பாங்க? நேருக்கு நேர் வந்து கேட்பாங்களா? முடியுமா அவங்களால? அதெல்லாம் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் வந்து ஒத்த பணம் மாற மாதிரி. 2024 லோக்சபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு வந்து அதிமுக போயிருச்சு. 7 இடங்கள்ல டெபாசிட் இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இது வந்து எடப்பாடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சியில் அவருடைய கையில அதிமுக இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்படிதான் தோல்வி சந்திப்பாங்க அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. நீங்க மற்ற இடங்கள்ல இப்போ குரங்கு கையில் பூமாலை அந்த மாதிரி எல்லாம் வைத்தறிச்சல்ல சொல்றாங்க அப்படின்னாலும் இந்த இது வந்து டெபாசிட் இழந்தது இல்ல 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படின்றதுக்கு என்ன பதில்? அப்போ அவங்கெல்லாம் கூட தானே இருந்தாங்க. 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட போதெல்லாம் திரு ஓபிஎஸ் எல்லாம் கூட தானே இருந்தாரு. அவங்க இருக்கும்போது தானே 3ஆம் இடம் தள்ளப்பட்டது இல்லையா? அப்போ பிரிந்து போனவர்கள் உள்ளடி வேலை பார்த்து மற்றவங்களோடு யாரோடெல்லாம் 2024 வந்து அதிமுக தனியா பாஜக தனியா கூட்டணியில தானே, கூட்டணியிலே இல்லையே. இவர் எங்க இருந்தாரு? திரு ஓபிஎஸ் நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? அவங்க இருக்கிறதுனால அதிமுக பலன் பெறும்ன்றது இல்லை. அதிமுகனால் அவர்கள் பலன் பெற்றவர்கள் தான் இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க. அப்போ அதிகாரமும் தனக்கு வாய்ப்பும் அதிமுக வந்து இரட்டை இலை சின்னத்தில் நின்னால் மட்டும்தான் வெற்றின்ற ஒரு சூழல் இருக்கும்போது திரு ஓபிஎஸ் வந்து அனாதையாக்கப்பட்டவராக தான் மாறி போயிருக்காரு. அரசியலிருந்து அனாதையாக்கப்பட்டவரா அவர் மாற்றப்பட்டிருக்காரே தவிர அவருக்கு எதிர்காலம் என்பதே இல்லை. அதிமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் ரைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து விஜய் திமுகவை எதிர்க்கிறாரு அப்படின்னா இந்த அரசியல்ல சேர்ந்து களத்துல எதிர்த்தோம் அப்படின்னா வெல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கூட்டணிக்கு அழைக்கிறாரு. அதே தான் அதிமுகவினுடைய நிலைப்பாடுமா? இல்ல, அப்படி இருக்கிறதுக்கும் யாரா இருந்தாலும் வரலாம். நமக்கு தேவை இந்த தீய சக்தி மாடல், திராவிட மாடலை திரு ஸ்டாலின் தலைமையில் இயங்குகிற திமுக கழகத்தையும் அதனுடைய கூட்டணியில் இருப்பவர்களையும் நம்ம விடுத்த வேண்டும் என்பது இலக்கு. ஆனால் உண்மையிலேயே முறையா தோழர் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் பல துரோகங்கள் இழைத்த திமுகவிலிருந்து விலகி வர வேண்டும் என்பதுதான் அந்த கொள்கை. ஆனால் கொள்கை இருக்கு, கொள்கை கூட்டணின்னு சொல்ற தோழர் திருமாவளவன் கூட திமுகவில் கரைந்து போய்விட்டாரோ, கொள்கை நீத்து போய்விட்டதோ என்கின்ற ஐயப்பாடு எம்போன்றவர்களுக்கு இருக்கு. ஆனால் கடுமையான சாதி சிக்கல்கள் அப்படின்றது மட்டும் அல்லாது, ஆணவ படுகொலை மட்டும் அல்லாது, பல்வேறு இன்னல்களை இங்கே பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் கூட தோழர் திருமாவளவன் அவரால் துணிந்து போராட்டமோ அவருடைய கொடி கம்பங்களோ நட முடியாத
ஒரு சர்வாதிகாரி ஆட்சி நடக்கிற இந்த மண்ணில் அவர் எப்படி கூட்டணியில் இருக்காருன்னு தெரியல. ஒண்ணு, என்ன போராட்டம் நடத்த முடியாம போனது? அவர் எதுவுமே நடத்தலையே. இப்போ சமீப காலமா என்ன மதுபானத்துக்கு எதிர்ப்பா வந்து போராட்டம் பண்ணாங்க. எங்க பண்ணாரு? மதுபானத்துக்கு எதிராக மாநாடுன்னு அறிவிச்சாரு. அது உண்மைதான். அந்த மாநாடு மகளிர் மாநாடா திருச்சியில மாறி போச்சு. ஐயோ, அவர் ஒரு காலமும் இப்ப இனிமே சொல்லுவாங்க. இப்ப 4.25 முடிய போற ஆட்சி வரைக்கும் திரு வைகோ எங்க இருந்தாரு? எந்த நாட்டில் இருந்தாரு? இப்போ மது ஒழிப்பை பத்தி பேசுற திரு வைகோ இங்க டாஸ்மார்க்கினால் இந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இளம் விதவைகள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த தமிழகத்தில் வாழ்கின்ற மக்கள் உடல் உறுப்புகளை இன்றைக்கு ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கிறார்கள், மருத்துவமனைகள் பெருகி போய் கொண்டிருக்கிறது, இங்க குழந்தை பிறப்பினுடைய சதவீதம் குறைந்து போயிருக்கு, தனியார் கருத்தரிப்பு மையங்கள் பெருகி போனதற்கெல்லாம் காரணம் இந்த டாஸ்மார்க் தான் இல்லையா? அப்போ இப்போ நடைபயணம்னு சொல்ற திரு வைகோ ஒரு காலத்தில் கருணாநிதி என்பவரே தமிழ் இனத்துக்கு நேரடியான துரோகம் இழைத்தவர், என் சாவு கூட மன்னிக்காதுன்னு பேசிக்கொண்டிருந்த திரு வைகோ இன்றைக்கு அவரோடு கூட்டணி வைக்கிறார் என்று சொன்னால் அதெல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டணியை தவிர அவர்களுடைய கூட்டணி என்பது கொள்கை கூட்டணியே கிடையாது. அதாவது ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்தப்போ மோடியா லேடியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்றைக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்கிறது சந்தர்ப்பவாத அரசியலா? இல்ல, அப்போ திமுக வந்து திரு கருணாநிதி உயிரோடு இருக்கின்ற காலத்தில், முரசொலி மாறன் உயிரோடு இருக்கிற காலத்தில் திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் அவரை ஆதரித்ததுடைய நோக்கம் அது சந்தர்ப்பவாதமா? இல்ல, நீங்க அது சந்தர்ப்பவாதம்னு சொல்லிட்டீங்க. இப்ப வைகோ அவர்கள் பண்ற வைகோ சொல்லிட்டீங்க. திமுக நீங்க திமுகவையும் சொல்றீங்க. அப்ப அதிமுகவை ஒத்துப்பீங்களா? அதிமுக பண்றது சந்தர்ப்பவாத அரசியல். இங்க திமுகவை வீழ்த்த வேண்டி இது சந்தர்ப்பவாதம் இல்ல. இந்த தமிழ்நாட்டிற்கு அநீதியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிற, தமிழ் மண்ணை இன்றைக்கு நாசமாக்கி கொண்டிருக்கிற, பாலைவனமா மாற்றிக் கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் அரசை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் பாஜகவோடு கூட்டணி வைப்பது தவறில்லை. ஒண்ணு, நீங்க அவங்க பாஜக மத்தியிலிருந்து நிதி தராம இருக்கிறாங்க, மத சார்பின்மை வந்து இல்லாம ஒரு நிலை வரப்போ அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஆதரவா போறாங்க. இப்போ ஜெயக்குமார் அவர்கள் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த வந்து அதிமுகவினுடைய நிலைப்பாடை தான் பிரதிபலிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவரே வந்து வேற ஒரு கருத்தை தான் வைக்கிறாரு. உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும் போது அது சந்தர்ப்பவாத அரசியல் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இல்லைங்க, பாஜக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாக தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சியா இல்லையா? கட்சி இல்ல, அது நான் இத சொல்ல வரது, அவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு என்ன? மதவாதம் தானே சொல்றாங்க. இங்க சனாதனம் வந்துரும் தானே சொல்றாங்க. சிறுபான்மையினருடைய வாக்கு அதிமுக இதனாலே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல. ஏன் பாஜகவில் சிறுபான்மையர் இல்லையா? இஸ்லாமியர் இல்லையா? இல்லையா? ஒண்ணு, மதவாதம்னு பேசுற இந்த திராவிட மாடல் இந்துக்கள் தானே, அவங்க இந்துக்கள் தானே சொல்றாங்க. பாஜக இந்துக்கள் ஓட்டு அப்படி அதுக்காக தானே வேலை பார்க்கறான்னு இவங்களுக்கு இந்துக்கள் மேல முத்திரை குத்துறாங்க. யாரு? திமுக இந்துக்களுக்காக வேலை பார்க்க எதிராக பாஜக என்பது இந்துக்கள் கட்சின்ற மாதிரி தானே பேசுறாங்க. இந்துக்கள் கட்சின்னு இந்துத்துவான்னா என்ன? இந்துக்களுக்கு உண்டான கட்சினா என்ன? என்ன இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? நீங்க என்ன அத வேறுபாடா பாக்குறீங்க? இது ஒரு வேறுபாடும் இல்ல, ஒரு வேறுபாடும் இல்ல. இவர்கள் அப்படி என்று சொன்னால் வெறும் இஸ்லாமியர், கிறிஸ்துவ, பௌத்தர்கள் ஓட்டு போட்டா போதும்னு நினைச்சா, இங்க சனாதனத்துக்கு எதிர்ன்னு நினைச்சா நீங்க பாஜகவை புறக்கணிக்க வேண்டும், அவருடைய கருத்தியல் என்பது இந்து மக்களுக்கு ஆதரவாக இருக்குதுன்னு நினைச்சா, இந்துக்கள் ஓட்டு ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று அந்த சனாதன எதிர்ப்பு பேசுறவர்களும், சனாதனம் எதிர்ப்பு இந்துக்கள் எதிர்ப்பா அதத்தானே எதுல இருக்குன்றாங்க. இல்ல நீங்க தான் சொல்றீங்க சனாதன எதிர்ப்பு வந்து இந்துக்கள் சொல்றீங்க. இல்ல நீங்க தான் சொல்றீங்க இந்துக்களும் சனாதனமும் வேற வேறன்னு கன்சிடர் பண்றீங்களா? இல்ல ரெண்டு ஒண்ணுதான்? இல்ல, சனாதனம் என்றது யாருக்கும் புரியல. என்ன சனாதனம்னா என்ன யாருக்கு தெரியுது? தெரியலன்றப்போ நீங்க அது என்னன்னு சனாதனம் சடங்கு முறையை பத்தி தானே இவங்க சொல்றாங்க. அம்பேத்கர் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்கிறார்கள்,
இங்க வர்ண கோட்பாடத்தான் இவங்க சனாதானம் பேசுறாங்க. பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், இதைத்தான் நால்வர்ண கோட்பாடு, வர்ணங்கள் இருக்குன்னு பேசுற தோழர் திருமாவளவனுக்கு அண்ணல் அம்பேத்கர் எழுத்தும் பேச்சும் என்ற நூல்ல இங்கு வர்ணம் என்பது 3 தான் எழுதியிருக்காரு. எப்படி 3 அப்படின்னு சொன்னா, யார் சத்திரியர்களோ அவர்களே சூத்திரராக மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அவருடைய கருத்தியல் படி வர்ணம் என்பது 3. ஆனா இங்க ராமசாமி நாயக்கருடைய கருத்து என்பது 4. அப்போ இதுவே உங்களுக்கு முரண்பாடு. சனாதானம் என்பது சடங்கு முறை, எல்லா மதத்திலையும் எல்லா மார்க்கத்திலையும் சடங்குகள் இருக்கு. அதுலயும் அங்கிருந்து சனாதானம் இருக்குன்னு சொல்லி மதம் மாறிய பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு தலித் கிறிஸ்தவர்கள் தான் சொல்லிக்கிறார்கள். நீங்க அதையும் பார்க்கணும். அப்ப ஏன் அவங்க தலித்துன்னு தன்னை அடையாள பிசிக்கு போனா கூட அவங்க ஏன் தன்னை தலித்துன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டது என்ன? அங்க சனாதானம் இருக்கா கிறிஸ்தவத்துல? இங்க இருந்து மாறினவங்க அதை கொண்டு போயிட்டாங்கன்றது தானே? இல்ல அதுல இருக்கா? கிறிஸ்துவ மதத்துல இல்ல. அப்புறம் அதை எப்படி அங்க இங்க தலித் கிறிஸ்தவன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அது இங்க இருக்கக்கூடிய இந்த ஜியோகிராபிக்கல் ஏரியால இப்படிதான் இருக்குன்றது தானே சார். நீங்க அதே இப்ப குழப்பம். சனாதானமும் இந்துக்களும் ஒண்ணு, அவங்கள சனாதானம் ஹிந்து. சனாதானம் என்பது எல்லா மார்க்கங்களிலும் இருக்கு. எங்க இருக்கு? எல்லாத்துலயும். எதுல இல்ல? இஸ்லாம்ல இருக்கா? இருக்கு. இஸ்லாம்ல பிரிவே இல்லையா? உருது முஸ்லிம், தமிழ் முஸ்லிம் பிரிவு இல்லையா? பட்டாணியர், இவங்க 2 பேர் யாருக்கு இல்ல, எதுவும் சொல்ல முடியாது. எல்லாத்திலையும் இருக்குன்னு சொல்றேன். இந்துக்கள்ல சைவம், வைணவம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. கோமாரம் இது இருக்கு, அது இருந்துச்சு, அப்பதான் இல்லையே. சைவம் வைணவம் இப்ப எங்க இருக்கு? இல்லையே சொல்றீங்க. இல்ல, இப்ப எங்க இருக்கு சைவம் வைணவம்னு? ஆமா, சைவம் வைணவம் எல்லாத்தையும் ஹிந்துன்னு சொல்றீங்க. ஆனா ஒரே குறியீடுல நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு திமுகவுல சொன்னாங்களா, இல்ல சனாதானத்தை எதிர்க்கிறோம்னு திமுக? இல்ல, சனாதானத்தை எதிர்ப்பதற்கு இவர்கள்கிட்ட என்ன விளக்கம் இருக்கு, என்ன தரவுகள்? அததான் சொல்றாங்க. சனாதானம்ன்றது அது என்ன தரவு? நாங்க எதிர்க்கிறோம். எதன் அடிப்படையில் சனாதானம் இருக்குன்ற தரவு சொல்லணும்ல. அதுதானே சார் சொல்றாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வர்ண சிஸ்டத்துக்கு எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான பாகுபாடுகளை நாங்க எதிர்க்கிறோம், சனாதான மதத்தான் ஊக்குவிக்குது, அதுதான் சனாதானம். அவங்க சனாதானம் என்பது கோயிலுக்குள் உடல போல அப்படின்னு இவங்க சொல்லி திரியுறாங்க. அவ்வளவுதான். உடல நீங்க கோயிலுக்கு போய் என்ன செய்ய போறீங்கன்னு நான் கேக்குறேன். அவங்களுக்கு விருப்பம். கருவறையில் போய் பூஜை செய்வது தான் இவங்க கேக்குறாங்க. பண்ணட்டுமே, ஏன் பண்ணக்கூடாது? எங்க யார் பண்ணுவா? என் குலதெய்வத்துக்கு என் சாதிக்காரனே என் வீட்டுக்கு வர முடியாது தெரியுமா? அதுதான் தவறுன்றாங்க. எது என் குலதெய்வத்தை விஷயத்துல அதெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாத்துலயும் இப்போ இஸ்லாம்ல இருக்கிறவங்க, இஸ்லாம்ல இருக்கிற அந்த ஓதுறாருல அந்த வேலை எல்லாம் இஸ்லாமியரும் செய்ய முடியாது. எல்லா கிறிஸ்தவர்களும் அந்த இதை போட்டுக்கிட்டு அந்த யார் பண்ணலாம்? அதத்தான் அதை படிச்சவங்க பண்ணதுக்கு ஆணை போட்டிருக்குல்ல. அதுதான் சொல்றாங்க. எல்லாரும் அர்ச்சகராகணும்னு சொல்ற இந்த அரசு சுடுகாட்டில் எல்லாரும் புனை எரிக்க வேலைக்கு போலான்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, உங்களுக்கு இலக்கு. நீங்களும் இந்துக்கள்னு கோயிலுக்கு சொல்ற இந்த திராவிட மாடலும் அதை சுற்றி சனாதானத்தை பேசுற இவர்களும் சுடுகாட்டில் பிணம் விதிப்பதற்கும் பணத்தை அடக்கம் செய்வதற்கும் எரி ஊட்டுவதற்கும் இவர்கள் தயாரா இருக்காங்களா? அதை சொல்லுங்க. இங்க சனாதானம் இருக்கா? பணம் எரிக்கிற இடத்துல இருக்கா? அதுக்கு வேலை யாராவது போட்டி போடுறாங்களா? ஏன் அதை பத்தி பேச மாட்டீங்க? கோயில்ல கேக்குற நீங்க ஏன் கோயில்ல கேட்க கூடாதா? இல்ல கோயில்ல கேக்குற நீங்க சுடுகாட்லயும் கேளுங்கன்ற. சுடுகாட்ல ஆல்ரெடி அவங்க தான் இருக்காங்கன்ற. யாரு இருக்காங்க? அதுல வேலை பார்க்குற மக்களுக்கு தான் கோயில்ல வாய்ப்புங்கன்ற. அதல தான் அதே மாதிரி வேலை பார்க்குற மக்கள் தான் அதுலயும் இருக்காங்க. எதுல? கோயில்ல. எதுல வேலை? அங்க கோயில்ல வேலை பார்க்குற மக்கள். கோயில்ல இப்போ கோயில் சுடுகாட்டில் வேலை பார்க்கறவங்களுக்கு கோயில்ல வேலை பார்க்கணும்னு விருப்பம் வந்தா பண்ணட்டும்ன்றதானே அவங்க சொல்றாங்க. அதுல என்ன தவறு இருக்கு? எத்தனை பேர் இவங்க சேர்த்திருக்காங்க வேலையில? எத்தனை பேருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து சேர்த்திருக்காங்க? சரி, இது ஈஸியான வேலை தானே? நம்ம இலவ பிணம் எரிப்பதற்கு ஈஸியான வேலை தானே? அவங்க பாருங்க, ஈஸியான வேலை தானே. இல்ல அப்படித்தானே அவங்க சொல்றாங்க. இதுக்கு வாங்கன்னு கேக்குறேன். இது ஈஸியான வேலை. ஒரு வேலை ஈஸியான வேலை நீங்க செய்யாம எப்படி சார் சொல்வீங்க? செஞ்சா பார்த்தா தானே அந்த வேலை ஈஸியான வேலையா கடினமான வேலையானே தெரியும்.
அதே போலதானே அத சொல்றீங்க, அர்ச்சனை இல்ல பண்றது நீங்க சொன்னதுனால நான் இல்ல சொன்னேன். அந்த அதத்தான் வேலை சொல்றீங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன அதுவும் சொல்றாங்கன்னா, மந்திரமெல்லாம் அது என்ன தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்கன்னா, பண்றது அவங்க கடினம் தான். சொல்றதான் நான் சொல்றேன், நான் சொல்லல. இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அர்ச்சனை பண்ணுவது என்பது ரொம்ப ஈஸியா வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கு தட்டுல காசு வருது, உழைக்காம சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நீங்க அத சொல்லத்தான் நான் சொல்றேன். அது ஈஸியான உடல் வேலை உழைப்பு கடினம் தானே இல்லையா? இல்ல. எல்லாமே கடினம் தான். வேலைன்னு வந்தா கடினமா தானே இருக்கும். ம். அதுவும் கருவறையில நின்னு பாக்குறவங்களுக்கு தானே தெரியும். ம். அவன் எவ்வளவு அளவுக்கு வேர்த்து ஊர்த்தி அந்த பூஜை இது செய்யறான்னு தெரியும் இல்லையா? நெருப்பு கிட்ட என்ன ஏசியா சார் இருக்கு? என்ன புரியலையே சார், நீங்க என்ன எந்த கம்பேரிசன்ல இத சொல்றீங்க? இதுல என்ன தவறு இருக்கு? இப்ப இதுல கருவறையில் எல்லாருக்கும் எல்லாம் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? இல்ல அவ்வளவுதானே. எல்லாம் நானும் அதத்தான் நான் சமத்துவத்தை குறை சொல்லல. ம். இங்க சுடுகாட்டுக்கும் வாங்க. சுடுகாட்டுல ஆல்ரெடி இருக்காங்க, நீங்க யார வாங்கன்னு சொல்றீங்கன்னு தான் நான் கேக்குறேன். யார சொல்றீங்களோ, யாரு இத சொல்றாங்களோ அவங்க வாங்க. ஆல்ரெடி இங்க அவங்க ஒரு இருக்காங்க. சமூகத்தை வச்சுதான் இருக்கு. இங்கு வெட்டியான் என்று சொல்லப்படுகிற பறைய சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரிவை மட்டும்தான் இந்த வேலைக்கு வச்சிருக்காங்க. அதுக்கு வாங்கன்னு கேக்குறேன். அப்போ இந்த வேலை அவங்களும் சொல்றாங்க இல்ல வெட்டியான் அப்படின்னு ஒரே ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் அந்த வேலை செய்யறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, அதுக்கு எல்லாம் வாங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கு ஒரு ஆணை போடுங்கன்றேன். அரசு வேலை இந்த வேலைக்கு வந்து எல்லாம் வரணும்ன்றேன். இப்போ ஒரு சாதியா நீங்க முத்திரை குத்தி சுடுகாடுன்றத தாண்டி இப்ப போய் எலக்ட்ரிக் அப்படின்றலாம் வந்து மாடிஃபை ஆயிடுச்சு. அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே கூட பண்ற அளவுக்கு வந்துருச்சு. நீங்க அது வந்து மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு. நீங்க அது பண்ணக்கூடிய ஒரு ரிச்சுவல்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு, அதை நான் மறுக்கல. ஆனா அதுவே மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. கோயில்ன்றது அப்படியே தான் இருக்கு, அதே சிஸ்டம் தான், அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால அங்க உரிமை கேக்குறாங்க. இந்த உரிமை ஒரு காலத்தில் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். எல்லா கோயிலிலும் இன்றைக்கு முதுகுடி தமிழரான பறையர்கள் பூஜை செய்தார்கள் என்பது தரவு இருக்கா இல்லையா? பூசாரிகளா இருந்தாங்க. அவங்க இல்லை, இன்றைக்கு அவங்க இல்லை. அவங்க ஞானவட்டியான்ல திருவள்ளுவர் சொல்றாரு, நான் திருவாரூரை இழந்தேன், திருப்பதி இழந்தேன், எல்லாத்தையும் விட்டேன், எல்லா இடத்தையும் என்னை நான் விரட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, அப்போ இவங்க சொல்ற இந்த பேச்சு என்பது ஏற்கனவே வேலை செய்திருந்த பூஜை செய்திருந்த முதுகுடி தமிழர்களான பறையர்களை ஏன் அவர்களை மட்டும் நியமிக்கவில்லைன்னு கேட்கிறேன். அவர்களை தானே நியமிக்கணும். ஏற்கனவே அவங்களுக்கு அந்த தொழில் தெரிஞ்சவங்க அவங்க தானே. அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க வர்ணம் என்பது இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு நிறைய இடங்கள் மாறி போயிருக்கு. இன்றைக்கு இதை புடித்து கொண்டு தொங்குபவர்கள் யார் என்று சொன்னால் திராவிடம் மாடல்னு சொல்லி மாறி போயிருக்குன்னா எப்படி மாறி போயிருக்கு சார்? மாறி போயிருக்குன்னு சொல்றீங்களே, என்ன மாறி இருக்கு? நிறைய மாறி இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் கல்லூரி வருவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம். மாறி இருக்கு சார். இப்ப கல்லூரி, இப்போ அவங்களும் கல்லூரிகள்லாம் நீங்க வர்ணத்தில் மாற்றம்னு சொன்னீங்க. வர்ணத்தில் மாற்றத்துக்கும் இந்த கல்லூரி கட்டின வர்ணம் என்பதற்கு இங்க சிக்கல் இல்லை. என்ன சிக்கல் இல்ல? என்ன வர்ணம்ன்ற என்ன இது? இப்போ வந்து வைசியர்னு சொல்லப்படுவங்க யாரு? அளவுக்குள் காட்டுங்க. யாரெல்லாம் வைசியர் சொல்லுங்க. வைசியர் யாருன்னு சொல்லுங்க. வைசியர் வியாபாரம் செய்வோம். அவங்க எங்க இருக்காங்க? எல்லாரும் வைசியரா? எல்லாம் வைசியரா? அப்ப பட்டியல் சமூகத்துல இருந்து ஒரு வியாபாரம் செஞ்சால் அவர் வந்து வைசியர் ஆயிடுவாரா? ஆமாட்டார். அதே போல இவர்கள் நிலைப்பாடு என்பதே இவர்கள் இங்கேதான் வச்சிருக்கின்ற நிலையை இந்த திராவிட மாடல்னு சொல்லப்படுகிறவர்கள் இவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்வதற்குத்தான் ஒரே ஒரு அரசாணையை மட்டும் போட்டு கோயிலை மட்டும் குறிவைக்கிறார்களே தவிர பிற எந்த வேலை வாய்ப்பிலையும் எதிரியும் இங்க இருக்கிற பூர்வகுடி தமிழர்களான முதுகுடி தமிழர்களான அவருக்கு வேலை வாய்ப்பு எஜுகேஷனுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லா வகையிலுமே பண்ணிட்டு தானே சார் இருக்கிறாங்க. அதுலயும் பண்ணட்டும் தானே சொல்றாங்க. அதிமுகவுல பண்ணலன்னு நாங்க சொல்லல, அதிமுகவும் பண்ணிருக்காங்க, இவங்களும் பண்றாங்க தானே. நீங்க வந்து அக்யூசேஷன் வைக்கிறது சரியா வைங்கன்னு தானே கேக்குறேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட நிதியை எடுத்து பட்டியல் சமூக மக்களுக்காக, ஆதி திராவிட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக சனாதானத்தை பற்றி பேசுற, சமத்துவத்தை பற்றி பேசுற இந்த திராவிட மாடல் ஆட்சி முழுமையாக செயல்படுத்தி இருக்கா? ஒதுக்கப்பட்ட பணம் இங்க கொடுக்கலன்னு சொல்றீங்க. தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்ற, கொடுத்த பணத்தை இந்த மக்களுக்கு சரியா செலவு செஞ்சிருக்கீங்களா? இல்ல திருப்பி அனுப்புறீங்களா? அப்ப இந்த மக்கள் எல்லாம் வளமா வந்துட்டாங்களா? இல்ல அப்புறம் ஏன் பணத்தை திருப்பி அனுப்புனீங்க? இந்த கேள்வி இருக்குல்ல. அதிமுக ஆட்சியிலுமே நடந்தது அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப அதுக்கு என்ன? ஆமா, அவங்க வந்து நான் சனாதனத்தை ஒழிக்கிறேன்,
சமத்துவப்படுத்துறோம் அவங்க பேசல. சமத்துவம் அவங்க இல்ல பேசல. அவங்க எங்க பேசுறாங்க? சமத்துவம் இவங்க பேசுற சகோதரி அளவுக்கு பேசல. பேசிருக்காங்களா? இப்ப பேசுறாங்களா இல்லையா சார்? இல்ல பேசுறாங்க. இவங்க பேசிருக்காங்க. இவங்க பேசுற அளவுக்கு பேசிருக்காங்களா? அவங்க பொதுவா தானே இருந்திருக்காங்க. ஆனா இவங்க வந்து நான் தான் பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு சமத்துவத்தை பேசுற இவர்கள் வந்த பணத்தை திருப்பி அனுப்புவதற்குண்டான நோக்கம் என்னன்னு தான் கேட்கிறேன். அவங்க செய்யலமா, திருப்பி அனுப்பிட்டாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்கல்ல, வந்த பணத்தை எதுக்கு திருப்பி அனுப்பிங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். அந்த மக்கள் வளம் பெற்று விட்டார்கள்னு சொல்லுங்க. வளம் பெற்றுட்டாங்களா? இல்ல. அப்ப வளமே படாத அவங்கள உயர்த்துவதற்கு என்ன வழின்னு தெரியாத இந்த திராவிட மாடலுக்கு, முன்னெச்சரிக்கையா தெரியாத இந்த திராவிட மாடலுக்கு ஏன் இந்த பணத்தை திருப்பி அனுப்பினீர்கள்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா அவங்க கிட்ட? இல்ல. அப்புறம் அப்போ அதனால இவங்க வந்து சமூக நீதிக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசு அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா சமூக நீதிக்கு எதிராக இன்னைக்கு இல்ல, கருணாநிதி காலத்திலிருந்தே, திரு கருணாநிதி காலத்திலிருந்தே இவர்கள் திட்டமிட்டே சமூக நீதிக்கு எதிராக செயல்படுவதில் திட்டமிட்டு செயல்படுவார்கள். இதைத்தான் தோழர் அன்றைக்கு தோழர் திருமாவளவன் திரு கருணாநிதியினுடைய சாம்பல் கூட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கும்னு பேசியிருக்காரு. யாரு சார்? தோழர் திருமாவளவன். பழைய பேச்சு எடுத்து பாருங்க. இன்னைக்கு அவங்க ஆட்சி நல்ல ஆட்சியா இருக்கலாம், அது கூட்டணியா இருக்கலாம். அன்னைக்கு இதே தோழர் தானே பேசியிருக்காரு. நான் வேற இடத்துல இருந்து சொல்லலை, யார் சொன்னாரோ அவரை தான் சொல்றேன். அப்போ இங்க இருக்கிற பூர்வகுடி மக்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பை இவங்க உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். திரு நேரு அவர்கள் கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட வேலை வாய்ப்பு மூலமாக பணம் பெற்றார் அப்படின்னு இருக்கு. அதில் இடஒதுக்கீடை பயன்படுத்தினாரா? எத்தனை பட்டியல் சமூக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கப்பட்டிருக்கு? அதுவும் குறிப்பாக முதுகுடி தமிழர்களான இந்த ஆதி திராவிடர்னு இருக்கிறவர் இந்த பறையர் சமூக மக்களுக்கு எவ்வளோ பேருக்கு இவர்கள் வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் வெள்ளை அறிக்கையாக கொடுக்க முடியுமா? அந்த கேள்வி எமக்கு இருக்கு. இப்போ விஜயும் வந்து அரசியல் களத்துல வந்து இருக்கிறாரு. அவருமே வந்து அதிமுகவினுடைய நிலையை பற்றி எல்லாம் வந்து பேசுறாரு. அதாவது ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்போ ஆட்சி எப்படி இருந்தது, இப்போ அது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவரும் சுட்டி காட்டுறாரு. அவருடைய கருத்துக்கு உங்க பார்வை என்ன? இல்லை, விஜய் வந்து முதல்ல இப்போ அவர் வச்சிருக்கிறதே வராரா இல்லையா, அவர் வெற்றி பெறுவாரா, இவன் போய் சேர்றதுனால அவங்க வெற்றி பெறுவாரா அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கு. அவர் குழப்பத்தில் இருக்கிறார். அவரால் அதிமுகவை குறிப்பிட்டு குறை சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நடந்த எல்லா நலத்திட்டங்களை பற்றி அவருக்கு உண்மையிலேயே புரிதல் இருந்தால், இன்றைக்கு நடக்கிற திமுக ஆட்சியினுடைய செயல் திட்டங்கள், கேடா இருக்கிற திட்டங்கள், செயல்படுத்தப்படாத முடங்கி போன திட்டங்கள், இந்த மக்களுக்கும் மாண்புக்கு எதிராக இருக்கிற இந்த திராவிட மாடலை விழுத்தணும்னு நினைக்கிற திரு விஜய் அவர்கள் உண்மையிலேயே அக்கறை, இந்த தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்தால் அவர் சொல்லாம அதிமுகவில் வந்து கூட்டணி வைக்க வேண்டும். அதுதான் என்னுடைய எண்ணம். ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அரசியல் அனுபவம் இல்லை. கட்சி தொடங்கிட்டாரு, மக்கள் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க, இளைஞர் சேர்றாங்க. அதெல்லாம் ஓட்டா மாறுமா, இல்லை ரசிகராக வேடிக்கை பார்த்துட்டு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி எல்லாம் ஆளை பார்த்துட்டு திரும்பி போயிடுவாங்களான்ற கேள்வியெல்லாம் இருக்குது. முறையாக இன்றைக்கு திமுக ஆட்சியை விடுத்தணும்னு அவர் உள்ளபூர்வமாக அந்த தாவேக்கா நினைத்தால் அதிமுக கூட்டணிக்கு அவர் வரணும். அவர் வருவாங்களா இல்லையான்றது கேள்வியா இருக்கு. அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரணும்ன்றது உங்களுடைய விருப்பமா? என்னுடைய எண்ணம். ஓகே, நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பேசுனீங்க. நன்றி சார்.